உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புடைமை. 5வது உடைமை பண்புடைமை. ஸோ 4 உடைமைகள் டக்கு டக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இது 5வது உடைமை. இன்னும் ஒரே ஒரு உடைமை இருக்கு, அருளுடைமை. ஸோ 5வது உடைமையா கருதக்கூடிய பண்புடைமை பார்க்க போறோம். 20 அதிகாரத்துல நம்ம பார்க்க போறது பண்புடைமை. பண்புடைகள் அதிகாரத்துல அவர் என்னென்ன சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் நல்ல மிகப்பெரிய பண்பு இருக்கு, அவங்களுக்கான குணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதல்ல யாராக இருந்தாலும் எளிமையா போய் அவங்கள அணுகணும். எளிமையா இருக்கிறதா முதலாக பண்பு அப்படிங்கிறாரு. ஸோ அதான் என்பதத்தால் எய்தல் எளி என்பர். யார் மாட்டும் யாராக இருந்தாலும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ யாராக இருந்தாலும் அவர்களிடத்து எளிமையாக பழகினால் அதுவே அன்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கான எளிய வகையாகும். வழக்குங்கிறது நன்னெறி இல்லை வாழ்க்கை நெறி. வழக்கு அப்படிங்கிறதுக்கு நன்னெறி அல்லது வாழ்க்கை நெறி என்று பொருள், மறந்துடக்கூடாது. அடுத்து, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை என்ற ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும், அதாவது அன்பும் நல்ல குடிப்பிறப்பும் பண்புடையவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் எல்லாரிடமும் அன்புள்ளவனாக வாழ்வது, உலகத்தோடு ஒத்து வாழும் குடும்பத்தில் பிறந்திருப்பது, இவை இரண்டும் பண்புடைமை என்னும் நல்லகள் வளைவாகும். அதாவது பண்புடைமை பெறுவதற்கான சிறந்த வழிகின்ற ரெண்டு மிக முக்கியமான விஷயம். ஒன்று என்னது, அன்புடைமை. இன்னொன்று எல்லாரிடம் இந்த உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு குடிப்பிறப்பில் பிறப்பது. இவ்விரண்டும், அதான் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. சொல்ற பாயிண்ட் புரியுதானே? எஸ். உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பாதாம் ஒப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் உறுப்புகள் ஒத்தப்படி இருப்பதால் கைக்கு கை காலு கால் அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கிறதுனால மக்களாக ஒப்புக்கொள்ள கூடாது. கை காலு மூக்கு மூஞ்சி இருந்தா மக்களா கருதப்படுவோமா? கிடையாது. வெறுக்க தகுந்த பண்புகளை வெறுக்கிறது யாரு இருக்கிறா, அவங்களதான் கம்பேர் பண்ணணும். என்ன சொல்ல வாராருன்னா, வெறுக்கத்தக்க வேண்டிய விஷயங்களை வெறுப்பது யாராக இருந்தாங்களோ அவங்கள கம்பேர் பண்ணி தான் மக்களோட கம்பேர் பண்ணணுமே ஒழிய கைகால் மூக்கு இருக்குங்கிறதுக்காக மக்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறாரு. இப்ப பாருங்க, உருப்பொத்து மக்கள் ஒப்பு என்றால் உறுப்புனா நம்மளுடைய கைகால், அதை வச்சு மக்களோட கம்பேர் பண்றது. மக்கள் ஒப்பு அன்றல் வெறுக்கக்கூடிய பண்புகளை நம்ம வெறுக்கணும். அதை வச்சுதான் நம்ம ஒப்பாதான் ஒப்பு. பாயிண்ட் புரியுதா? ரொம்ப முக்கியம். அடுத்து, நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார் பண்பாராட்டும் உலகம். பண்பாராட்டும் உலகம்னா தெரியும், பாராட்டக்கூடிய உலகம். நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார், நேர்மையோடு நன்மை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுபவர்களின் நல்ல பண்பை இந்த உலகம் பாராட்டும். எல்லாருக்கும் பயன்படக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒருவருடைய புகழ் இந்த உலக பாராட்டப்படும். அதான் நயனுங்கிறது நேர்மை, நேர்மையுடனும். சோ நன்றினா உதவி, நேர்மையுடன் உதவி புரிகின்றவருடைய பயன், அதனுடைய பயன் இருக்கு இல்லையா, அந்த பயனை இந்த உலகமே பாராட்டும். நயனோடு நேர்மையோடு. பாயிண்ட் புரியுதா? சொற்பொருள் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அடுத்து, நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி. இது ரொம்ப முக்கியம். நகையுள்ளுன்னா, நகைங்கிறது இந்த இடத்துல சிரிப்புக்கு கூட மற்றவரை இகழக்கூடாது. இப்பெல்லாம் பாடி ஷேமிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஷேமிங்கும் வந்துருச்சு. ஒருத்தர் சிரிக்கிறதுக்காக ஒரு மனவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. மற்றவர் சிரிப்பதற்காக கூட ஒருத்தரை இகழக்கூடாது. ஸோ நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடாரி மாட்டு. பண்புல பாடாரிவார் மாட்டு. பண்புல பாடாரிவார் மாட்டு. அவர் பண்ண மாட்டார், மாட்டு பண்ணவே மாட்டார். ஸோ விளையாட்டாக கூட ஒருவர் இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும். அறிவு முதிர்ச்சியுற்றவர்கள் பகவரிடத்திலும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார். நகையுள்ளும் விளையாட்டாக சிரிப்புக்காக, பாடறிவார் நெறியுடையார். நெறியுடையார். சரிங்களா? ஓகேவா? எஸ். அடுத்து இந்த இருக்கு, இதுக்கெல்லாம் மீனிங் புரிஞ்சுக்கங்க போதும். பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்புடையாரை நம்பித்தான் அந்த உலகமே இயங்குதான். அது முடிச்சு போச்சு. பண்புடையார் பட்டுண்டு உலகம். பட்டுன்னா அதனை பற்றி தான் இருக்குது அந்த உலகம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல், அது இல்லைன்னா மண்புக்கு மாய்வது மண்.
மண்ணோட மண்ணா போக வேண்டியதேன். அதான் சொல்லியிருப்பாங்க. பண்புடையவர் வாழ்வுதான் மக்கள் வாழ்விற்கு எப்போதும் நிலைத்திருக்கிறது. அவர்கள் மட்டும் வாழாது போனென்றால் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும். மாய்வதுன்னா அழிந்து போகும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. விவேகானந்தர், காந்தி, இயேசுநாதர், புத்தர் வரிசையா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த பண்புடையவர்கள் வாழ்றதுனால தான் அந்த உலகம் வாழுது. இல்லைன்னா மண்ணோடு மண்ணாக போய்விடும். அடுத்து, அறம் போல கூர்மையாரேனும், இது ரொம்ப முக்கியம். அறம் போல அப்படின்னா வளைந்த கருவி, கூர்மையான கருவி என்று பொருள். அறம், அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி, வாளை கூர்மையாக்கும் கருவி, வாளை கூர்மையாக்கக்கூடிய கருவி. அறம் போலும் கூர்மையாரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். பாயிண்ட் என்னன்னா, கூர்மையான வெட்டும் கருவியை போன்ற ஆற்றல் உள்ளவர் என்றாலும் மனிதாபிமானம் இல்லாதவர் மரம் போன்றவர்களே. மரம் போன்றவர்கள் அப்படின்ட்டாரு. அதான் மக்கட் பண்பு இல்லாதவர், இந்த பண்பு இல்லாதவர். அறம் போலும் கூர்மையாராயினும் மரம் போன்றவர். வாளை கூர்மையாக்கும் கருவி, வாளை போன்று கூர்மையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மரத்துக்கு கம்பேர் தான். ஏன்? ஏன்னா மக்கட் பண்பு இல்லாதவர். புரியுதா? அங்க சொல்லி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு கீழே ஆன்சர் கொடுக்கிறாரு திருவள்ளுவர். சரியா? அடுத்து திருக்குறள். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. ரொம்ப ஈஸி. நண்பற்றார், நண்புனா நட்பா இல்லாதவங்க. நண்பாற்றார், நண்பாக நண்பனாக இல்லாமல் நயமிலானா தீயவை செய்தாலும் செய்தவருக்கு பண்பாற்றார் ஆதல் கடை. சோ நட்பு பாராட்டாமல் நன்மையற்றதை செய்கிறார் என்பதற்காக பண்பற்று போவது இழிவானது, ரொம்ப கேவலமானதுங்க. சோ அதான் நண்பாற்றார் ஆகி நயமிலா செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. கடைங்கிறது இழிவு, இழிவு. நயமிலா தீங்கு, தீங்கு செயல்களை செய்தாலும். நண்புங்கிறது நட்பு, நட்பு பாராட்டாமல் நம்மகிட்ட நட்பா இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம தீயதை செஞ்சாலும் நம்ம பண்பு இல்லாதமாக இருக்கக்கூடாது. பண்பு இல்லாம இருக்கிறது தீங்கு, கேவலமானதுங்கிறாரு, இழிவானதுங்கிறாரு. கடை, இழிவு. ஓகேவா? புரியுதா? எஸ். நகழ்வள்ளர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டுன்ற இருள். இதுல முடிஞ்சு போச்சு. நகழ்வள்ளர் பகலும் பார்ப்பட்டுன்ற இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நண்பர்களுடன் பழகி மகிழ தெரியாதவர்களுக்கு, ஒரு நட்பா மற்றவங்களுக்கு பேச தெரியாதவர்களுக்கு உலகம் என்பது பகலில் கூட இருட்டாகத்தாயா தெரியும். சோ நகழ்வள்ளர் சிரித்து மகிழ்பவர். சோ நகழ்வள்ளர் சிரித்து மகிழ்வர் அல்லாருக்கு, இல்லாதவருக்கு, சிரித்து மகிழக்கூடிய நண்பர்கள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் பகல்ல கூட இருள் போன்றதுதான், பகல்ல கூட இருள் போன்றதுதான்ங்கிறாரு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. ஃபர்ஸ்ட் இதுக்கு நல்லாவே தெரியுது. பாத்திரம் கலும்பி பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டு போகுமோ, கெட்டுப்போன பாத்திரத்துல நம்ம பால் ஊத்தி வச்சா எப்படி கெட்டு போகுமோ, அதுபோல பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்று வீணாகிவிடும். ஓகேவா? இப்போ வாங்க, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், பண்பு இல்லாதவரோட பெருஞ்செல்வம் எப்படின்னா கலந்தீமை, அதாவது நண்பால் நல்ல பால் கலந்த அந்த கலந்தீமை அதையால் என்ன திரிஞ்சு போயிடும். சோ திரிந்தற்று, நண்பால் திரிந்தற்று, திரிந்து போன்றது, திரிந்து போயிடும். அதான் பாத்திரம் கலம்பி பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்பட்ட பாலும் எப்படி கெட்டு போகுமோ, பண்பு இல்லாதவன்ட்ட செல்வம் வேஸ்டோட வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. ஆக மொத்தம் பண்புடைமை முடிந்து விட்டது. மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் ஒரே ஒரு உடைமை இருக்கு, அருளுடைமை, அதையும் டக்குன்னு முடிச்சிருவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.